உன் வாழ்க்கை இப்பொழுது எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? பூகம்பத்திற்கும் புயலுக்கும் இடையில் உன் மனம் சிக்கி தவித்து மனப்போராட்டத்தை எப்படி முடித்து வைப்பதென்று தெரியாமல் நீ தவியாக இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இப்பொழுது இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். உன் மனதை அலட்சியப்படுத்தி விட்டு உன் மனதை இங்கு தவறாக பயன்படுத்தி கொண்டு அவர்களின் வேலை முடிந்து விட்ட பிறகு உன்னை யாரென்று தெரியவில்லையே என்று தூசி என்று தூக்கி எறிந்து விட்டார்களே என்று உன் மனம் இங்கு வருந்திக் கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் கவனமாக எடுத்துக்கொள். அந்த தூசியானது கண்களில் விழுந்தால் அவர்களின் கண்களை கலக்கிவிடும் என்பது அவர்களுக்கு புரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. வினை விதைத்தவன் வினையை அறுத்து தான் ஆகிய வேண்டியதிருக்கின்றது. அதனால் உனக்கு குறை ஒன்றும் ஏற்படாது. என் பிள்ளையே, நீ புண்ணிய காலத்தை சேர்த்து வைத்து இருக்கும் போது எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எந்நேரமும் மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வருத்தத்தை போக்கினாலே உன் வாழ்க்கை இங்கு வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நடப்பதையும் நடக்கப் போவதையும் இந்த தாய் ஏற்கனவே தீர்மானித்துதான் உன் வாழ்க்கையை இங்கு செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது எல்லாம் இனி நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். போலியான சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும் போது நீ என்ன செய்வது என்று தெரியாமல் உன் மனதை நீயாகவே கலக்கமடைய செய்து கொண்டு இருக்காதே. உன்னோடு நான் இருந்து கொண்டு உன் அன்புக்கும் உன் பக்திக்கும் ஈடு இணையாக நீ கேட்டதை செய்து கொடுக்கும் அளவுக்கு நான் வந்து இருக்கும்போது மற்றவர்கள் நடக்காது என்று சொல்லிவிட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டு நீ என் பிள்ளையே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். மனமுடையாதே, உன்னையே நீ வருத்தாதே, மனசோர்வுடன் எந்த விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்காதே. அப்படி இருந்தால் உன் காரியத்தில் நீ கவனத்தை செலுத்த முடியாது. உன் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். அளவு கடந்த அன்பை என்னிடம் வைத்திருக்கும் போது அந்த அன்பிற்கான விஷயத்தில் நான் உனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யத்தான் போகிறேன். எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அதை நிறைவேற்றுவதற்கான காலகட்டம் வந்து விட்டது. நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து பின்வாங்கி விடாதே. முடியவே முடியாது என்று யார் சொன்னாலும் சரி, நீ அதை பற்றி எல்லாம் வருத்தம் கொள்ளாதே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வது என் தாயாக இருக்கும் போது மற்றவர்கள் கஷ்டப்படுத்தியதும் காயப்படுத்தியதும் நினைத்து கொண்டு உன் மனம் கலக்கம் அடையாதே. என் பிள்ளையே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இப்பொழுது நான் இந்த நிலைமையை உனக்கு உருவாக்கி வைத்திருந்தேன். இப்பொழுது அந்த நேர காலமும் முடிந்து விட்டது. இனி அவர்களே உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் நான் செய்ததுதான் தவறு என்று கேட்கும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு நல்லதை செய்வதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது கஷ்டத்தை கொடுத்தவர்களின் துரோகத்தை கொடுத்தவர்களின் அவமானத்தை கொடுத்தவர்களை நினைத்து நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே. இதோ அவர்களே தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உனக்கு உருவாக்கி இருக்கும் போது நடப்பது எல்லாம் இனி என் பிள்ளைகளுக்கு நல்லதாகத்தான் நடக்கும். எனது இந்த வார்த்தைகளை மதித்து என் வழியே வந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நல்லதொரு வெற்றியை தரத்தான் வந்து இருக்கின்றேன். நம்பிக்கையான விஷயத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்ததை பலிக்கும் தருணத்திற்கு எடுத்துக்கொண்டு இருக்கும் போது சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறும் தருணத்தை நீ எட்டத்தான் போகிறாய். உனக்கான நல்ல நேரம் இங்கு தொடங்கிவிட்டது. இங்கு கவலைப்படுவதற்கு நேரமே கிடையாது. உனக்கு அவசியமும் இல்லை. இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பான மாற்றத்தை தான் அடையப் போகிறாய். நம்பிக்கையோடு கடந்து வந்து கொண்டே இரு. இதுவும் கடந்து போகும். உன் நிலையை மாற்றி உனக்கு ஜெயத்தை தான் தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.